إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சையதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100% முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு உலகத்தில் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்கள்ல ஒரு பெரியோர் நிஅமத் தான் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு குழந்தைகளுடைய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ الذكور அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் குழந்தைகளை ஒரு ஹிபத்தாக ஒரு பரிசாக அல்லாஹ் தாரான். அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண் குழந்தைகளை ஒரு பரிசாக தாரான் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்றார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே,
ரப்புல் ஆலமீனுடைய புறத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட், ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தான் குழந்தைகள் என்று சொல்வது. ஆனா நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், ஒரு பக்கத்தால அது ஒரு பாக்கியம், இன்னொரு பக்கத்தால அது அல்லாஹ் ஒரு பாரமாக எங்களுக்கு வச்சிருக்கிறான், ஒரு சோதனையாக வச்சிருக்கிறான். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட புள்ள குட்டி இருக்குது, உங்களோட சொத்துக்கள் இருக்குது, இது ஒரு சோதனையாக நாங்க வச்சிருக்கிறோம், ஒரு ஃபித்னாவாக நாங்க வச்சிருக்கிறோம் என்பதையும் அல்லாஹ் சொல்றான். எனவே பாக்கியமும் தான் பாரமும் தான். எனவே யாருக்கெல்லாம் ரப்புல் ஆலமீன் குழந்தைகளுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அவர்களுக்கு கீழே பராமரிப்பு என்ற அமைப்பில் எப்ப சிறார்கள் இருப்பாங்களோ அது ஒரு பெரியோர் அமானிதம் என்றதை நானும் நீங்களும் மறந்துடக் கூடாது. பொதுவாகவே இந்த காலத்துல எந்த உம்மா அப்பாவை பத்தி கேட்டாலும் அவர்கள் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான், எல்லாம் சரியாகிற பிள்ளைகள விஷயம்தான் யோசனையா இருக்குது. காலம் போகக்கூடிய இருக்கக்கூடிய நிலைமைகள், இந்த பிள்ளைகள ஃபியூச்சர் என்ன ஆகுமோ தெரியா, இதுதான் ஒவ்வொரு உம்மா வாப்பாவும் யோசிக்கக்கூடிய கவலைப்படக்கூடிய ஆக முக்கியமான விஷயமா இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா ஒரு ஹகீகத்தான ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்னென்றா, எதுவரை காட்டியும் எங்களுடைய புள்ளேல் குஃபுர் ஷிர்க்குக்கு போகலையோ, எதுவரை காட்டியும் எங்களுடைய புள்ளேல் குஃபுர் ஷிர்க்குக்கு போகலையோ, அதுவரை காட்டியும் எந்த உம்மா வாப்பா தக்குவாவோட, எந்த உம்மா வாப்பா இரையச்சத்தோட உலகத்துல வாழ்வாங்களோ, அந்த புள்ளேலுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி முயற்சி செய்வாங்களோ, அல்லாஹ் இடத்துல ஆதரவு வைக்கலாம். அல்லாஹ் அந்த புள்ளேல சாலிஹான புள்ளேலாக ஒன்றோ உலகத்துல மாற்றுவான். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த உம்மா வாப்பாவுடைய தக்குவாவை அடிப்படையாக வச்சு ரப்புல் ஆலமீன் அந்த பாவியான புள்ளேலையும் சொர்க்கத்தில் உம்மா வாப்பாவோட சேர்க்கலாம் என்ற ஆதரவு வைக்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பிள்ளை வளர்ப்பு என்று வரக்கூடிய நேரத்தில் அடிப்படையான விஷயம் உம்மா வாப்பா தக்குவா உள்ளவர்களாக இருக்கும். எந்த அளவுக்கு உம்மா வாப்பா இடத்துல தக்குவா இருக்குமோ, இரையச்சம் இருக்குமோ, அல்லாஹுக்கு முன்னால் அழக்கூடியவர்களாக இருப்பாங்களோ, ரப்புல் ஆலமீன் அந்த புள்ளையில சாலிஹான புள்ளையிலாக மாற்றுவான், ஆதரவு வைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த புள்ளே மோசமான நிலைமையில மௌத்தாகினாலும் உம்மா வாப்பாவுடைய தக்குவாவை வச்சு ரப்புல் ஆலமீன் உம்மா வாப்பாவோட சேர்க்கலாம் என்ற ஆதரவு வைக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் எங்களுக்கு செல்லக்கூடிய விடயம் தான் இது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி. அந்த நபியுடைய குழந்தைகளுக்கு மத்தியில யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட ஏனைய சகோதரர்கள் பொறாமப்படுறாங்க. எந்த அளவுக்கு என்றா கொலை செய்யக்கூடிய நிலைமைக்கே பேசிட்டாங்க, கொலை செய்யக்கூடிய அளவுக்கே பேசிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரத்துக்கு நானும் நீங்களும் யோசிக்கலாம், எங்கட புள்ளைகள் கூட அந்த அளவுக்கு போக மாட்டாங்களே. ஒரு சகோதரர தம்பிய நானமார்கள் எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு வாப்பா கிட்ட பிரிச்சு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மஷூரா பண்றாங்க. அதுக்கு பின்னால போயிட்டு கிணத்துல வீசி வந்த சம்பவம் நானும் நீங்களும் பார்த்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வளவு மோசமான செயலை செஞ்சு வந்த புள்ளே வாப்பாக்கு வந்து பொய்ய சொல்றாங்க, வாப்பா ஓனாய் தம்பிய திண்டுட்டு என்பதாக. அந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட ஆடல பொய்யான ரத்தத்தை பூசி வாப்பாக்கு காட்டுறாங்க, அழுந்துட்டு வந்து காட்டுறாங்க. சில தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அவங்களுக்கு தவறின ஒரு விஷயம் தான் அந்த ஆடைய கிழிக்க மறந்துட்டு. வாப்பாக்கு பார்க்கக்குள்ள விளங்குது, பச்சை பொய்யதான் சொல்றான். இந்த நேரத்துல ஒரு நபி, இந்த நேரத்துல ஒரு வலி, இந்த நேரத்துல ஒரு முத்தகி, அல்லாஹுடைய இரையச்சம் உள்ள ஒரு வாப்பா புள்ளைகளுக்கு பதுவா செய்யல. நீ எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டு வந்திருக்கிறாய், தம்பிய காட்டாத வரை, தம்பிய கொண்டு வராத பறை, நீ எந்த மகனும் இல்ல, நான் உண்ட வாப்பாவும் இல்ல, நான் உனக்கு துவாவும் கேட்க மாட்டேன், நீ ஊட்டால வெளியே போ என்று கூட சொல்ல. புள்ளேல் பெரிய சொல்றாங்க, தம்பிய வாப்பா கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. ஆனா தக்குவா உள்ள ஒரு வாப்பா ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு பதுவா செய்ய மாட்டாங்க.
فصبر جميل والله المستعان على ما تصفون. அழகான அமைப்புல பொறுமை செய்வேன் என்பதாக சொன்னார். உங்களோட விஷயத்தை நான் அல்லாஹ்வுக்கு பொறுப்பு சாற்றுவேன் என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு தக்வா உள்ள வாப்பா புள்ளேல் இவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் துஆ செய்ய மாட்டாங்க, துஆ தான் செய்வாங்க. அது மட்டுமல்ல, அடுத்த தம்பியுடைய விஷயத்துல, புனியாமீனுடைய விஷயத்திலும் சில நிகழ்வுகள் நடந்துச்சு. எங்களுக்கு தெரியும், குர்ஆன் சொல்லுது. இந்த நேரத்துல அடுத்த மகனும் பிரிஞ்சிட்டார். இன்னமா அஷ்கு பக்தி வ உஸ்னி இலல்லாஹ். என்னுடைய கவலைய, என்னுடைய சஞ்சலத்தை நான் அல்லாஹ்வுக்கே முறைப்பாடு செய்தேன். அளந்து 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 கண் பார்வை இல்லாம போயிடுச்சு. புள்ளேரை பத்தி யோசிச்சு அழுந்தே கண் பார்வை இல்லாம போயிடுச்சு. நீனுடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, உங்களோட புள்ளே சாலிஹான புள்ளேலாக ஆகணும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? தஹஜ்ஜுடைய நேரத்துல அழுவுங்க, அல்லாஹ்வுக்கு முன்னால கண் பார்வை போகக்கூடிய அளவுக்கு நீங்க அழுவுங்க. ஆனா எங்களுக்கு அழுவே வருவதில்லை. புள்ளேலுக்கு திட்டி பதுவா செஞ்சு எங்கட காலம் போகுது. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, புள்ளேலுடைய மாற்றத்தை எங்கட பதுவாவின் மூலமாக, எங்கட கோபத்தின் மூலமாக, எங்கட அடியின் மூலமாக எதிர்பார்க்கிறத விட எவ்வளவு தக்குவா இருக்குதோ அவ்வளவு பெரிய மாற்றம் வரும், அவ்வளவு பெரிய மாற்றம் வரும். ஒரு சில தஃசீருடைய உலமாக்களுடைய கருத்து, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வளவு மோசமான புள்ளேல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட காலத்திலே வாப்பாவுடைய துஆவை வச்சு அந்த புள்ளேல அல்லாஹ் சாலிஹீன்களாக மாற்றினான். இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க நபிமார்களாகவும் அல்லாஹ் மாற்றினான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா எப்ப உம்மா வாப்பா தக்குவா உள்ளவர்களாக இருப்பாங்களோ, மோசமான புள்ள, ஸினால உள்ள புள்ள, தூள்ல உள்ள புள்ள, ட்ரக்ஸ்ல உள்ள புள்ள, போனோகிராஃபில உள்ள புள்ள, தொழாத புள்ள, தவறு செய்யக்கூடிய புள்ள, உம்மா வாப்பாவுடைய தக்குவா, கவலை, முயற்சி அல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் ஒரு சரியான ட்ரக்குக்குள்ள அல்லாஹ் கொண்டு வருவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இரண்டாவது, குர்ஆனுடைய சில ஆயத்துகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆதரவு வைக்கலாம். அந்த உம்மா வாப்பா தக்வா உள்ளவர்களாக இருக்கிறாங்க, முழு முயற்சி செய்யறாங்க புள்ளேல சாலிஹீன்களாக மாத்துறதுக்கு. ஆனா அந்த புள்ளே சரியான ட்ரக்குக்குள்ள வரல, தவறான நிலைமையிலே வஃபாத் ஆகிறாங்க. குர்ஆனுடைய ஒரு சில ஆயத்துகள் எங்களுக்கு காட்டுது ஆதரவு வைக்கலாம். என்ன ஆதரவு வைக்கலாம்? குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்ஹக்னா பிஹிம் துர்ரியதஹும். எப்ப நீங்க சாலிஹீன்களாக முத்தகீன்களாக வாழ்ந்து வஃபாத் ஆகுவீங்களோ நீங்க சொர்க்கம் போவீங்க. அதோடு அல்லாஹ் முடிக்கல, அல்ஹக்னா பிஹிம் துர்ரியதஹும், அவர்களுடைய பிச்சலத்தை, அவர்களுடைய புள்ளேல நாங்க அவர்களோட சேர்த்துடுவோம் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்கட புள்ளே சாலிஹீன்களாக மாறணுமா? நிபந்தனை நானும் நீங்களும் முத்தகீன்களாக, நானும் நீங்களும் தக்குவா உள்ளவர்களாக, நானும் நீங்களும் பாவங்களை விட்டு 100% தூரமாக வாழக்கூடியவர்களாக மாறினா அல்லாஹ் எங்கட புள்ளேல சாலிஹீன்களாக அல்லாஹ் மாற்றுவார். பொதுவாகவே நாங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்டா புள்ளேலுக்காக வேண்டி கேட்கிற துவா என்ன? எல்லாமே என்ன சொல்லுவோம்? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின். எல்லாமே இந்த துவாவை தான் சொல்லுவோம். யா அல்லாஹ், என்னுடைய மனைவிய, என்னுடைய கணவன, என்னுடைய புள்ளேல எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கிடுவாயாக. ஆனா அதோட துஆ முடியல, வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், இந்த புள்ளேல முத்தகீன்களாக மாத்தி, இரையச்சம் உள்ளவர்களாக மாத்தி எனக்கு கண் குளிர்ச்சியை உண்டாக்கிடுவாயாக. அதுக்கு கேட்கக்கூடிய துஆ என்ன? அந்த புள்ளேலுக்கு முன்மாதிரியான இமாமாக, பின்படுத்தப்படுவதற்கு தகுதியான ஒரு வாப்பாவாக, ஒரு உம்மாவாக முதலாவதாக என்னைய மாத்திடுவாயாக. என் புள்ளே திருந்தோனும். எப்படி? என்னைய இமாமாக எடுத்து, என்னைய ஃபாலோ பண்ணி எந்த புள்ளைகிட்ட தக்குவா வரணும். அதுக்கு என்னைய முதலாவதாக இமாமாக மாத்திடுவாயாக, ஒரு தக்குவா உள்ளவராக மாத்திடுவாயாக. என் புள்ளே என்னைய பார்த்து திருந்தட்டும் யா அல்லாஹ்.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்கள்ல நாங்க முத்தகீன்களாக ஆகாத பட்சத்தில் எங்களோட புள்ளேல சாலிஹீன்களாக எதிர்பார்க்க முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரிதான் முத்தகீன்கள் என்று வந்து அவர்களுடைய இபாதாத் மட்டுமல்ல, அவர்களுடைய குடுக்கல் வாங்கல் சீராக இருக்கிறதுமாக முக்கியம், ஆக முக்கியம். அபு முஹம்மது அல் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, என்னுடைய வாப்பா திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் அவருடைய ஆசை என்ன தெரியுமா? எனக்கு ஒரு சாலிஹான ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்கணும், அந்த புள்ளைய நான் ஒரு ஆலிமாக்கணும், முழு உலகத்துல போயிட்டு அவர் தீன படிச்சு கொடுக்கணும். கல்யாணமே முடிக்கல, ஆனா நியத்து இது. சொல்றாங்க, என் வாப்பா அதுக்காக வேண்டி முதலாவதாக ஹலாலான சம்பாத்தியத்தை செஞ்சார். ஹலாலான சம்பாத்தியம் என்ன? மூச்ச உலமாக்கள் எழுதக்கூடிய கிதாப்களை அவர்களுடைய அனுமதியோட அழகான எழுத்துல எழுதி அது அப்படியே கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு கூலி ஒன்று கிடைக்கும், உஜ்ரத் ஒன்று கிடைக்கும். ஹலாலான சம்பாத்தியம். இரண்டாவது என்ன? சுதந்திரமான பெண்களுக்கு மத்தியில ஒரு சாலிஹான மனைவியை தேர்ந்தெடுக்க பார்க்கிறாங்க. லவ் மேரேஜ் இல்ல, தாஞ்சி போயிட்டு முடிக்கல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சுதந்திரமான பெண்களுக்கு மத்தியில இவர் எதிர்பார்க்கக்கூடிய தக்குவா உள்ள ஒரு பெண் கிடைக்கல. என்ன செஞ்சாங்கன்றா, ஒரு அடிமை தக்குவா உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறா, அவ வாங்கி உரிமை விட்டு அந்த பெண்ணை திருமணம் முடிச்சாங்க. ஏன்? இந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும். இந்த டார்கெட் என்ன? இந்த புள்ள சாலிஹான புள்ளையாக வரும். இப்பதான் கல்யாணம் முடிக்க போறார், ஆனா எப்படி பிளானிங் என்று பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம் புள்ள கிடைச்சிட்டு, புள்ள கிடைச்சதுக்கு பின்னால மனைவிக்கு சொல்றாங்க, நீங்க மட்டும்தான் பால் கொடுக்கணும், வேற யாருமே பால் கொடுக்க கூடாது. ஒரு நாள் என்ன நடக்குது? மனைவி கிச்சன்ல இருக்கிறா, புள்ள அழக்கூடிய நேரத்துல அடுத்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண் ஓடி வந்து தூக்கி பாலை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல வாப்பா ஓடி வாராங்க, புள்ளைய பறச்சு எடுக்கிறாங்க, விரல வாய்க்குள்ள போடுறாங்க, வாந்தி எடுக்க வைக்கிறாங்க, சத்தி எடுக்க வைக்கிறாங்க. நாங்களும் சில நேரத்துக்கு சொல்லுவோம், ஹராம் ஹலால் பேன்ற நேரத்துல டூ மச் போக கூடாது, நீங்க டூ மச் போறீங்க. அதே மாதிரிதான் வந்து சொன்னாங்க, ஒரு பெண் உடம்பால வரக்கூடிய பால், இதுல என்ன தப்பா? ஹராம் ஹலால் எல்லாம் பாக்குறீங்க, வாந்தி எடுக்க வைக்கிறீங்க. சொன்னாங்க, யஸ்ஹலு அலைய அய்யமூத் வலா யஃசுது தபஉஹு பிஷுர்பி லபனி கைரி உம்மிஹி. என்ற மகன் சக்தி போட்டு போட்டு மௌத்தா போறத நான் பொறுமை செய்வேன், ஆனா சந்தேகமான பால் உடம்புக்குள்ள போயிட்டு என்ற மகனுடைய சுபாவம் மாறுறது என்னையால பொறுமை செய்ய முடியாது என்று சொன்னார். இவர் ஒரு ஆலிம், சட்டம் விளங்கி இருந்தவர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு அடிமை பெண்ணுக்கு எஜமானுடைய அனுமதி இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது. புள்ள ஆளக்கூடிய நேரத்துல திடீரென்று ஓடி வந்து கொடுத்த பால், எஜமான் அனுமதி இல்லாம கொடுத்த பால், இது ஹராமா ஹலாலா எனக்கு சந்தேகமா இருக்குதுன்னு சொன்னா. வாப்பட கவலை, மகன அல்ல பெரிய ஆலிமாக அல்ல மாத்திட்டான். அபு முஹம்மது அல் ஜுவைனி ரஹிமஹுல்லா, இமாமுல் ஹரமைன், மக்கா மதீனாவுடைய இமாம், ஷாஃபிஈ மذஹபுடைய ஆக முக்கியமான ஒரு இமாம். எத்தனையோ கிதாப்கள் எழுதியிருக்கிறாங்க, எவ்வளவு லெக்சர்ஸ் பண்ணுவாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கு. என்ன பிரச்சனை? பேசிக்கொண்டு போகக்கூடிய நேரத்துல சில நேரங்கள்ல வாயில தடமாற்றம் வரும். அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல சொல்லுவாங்களாம், இது அந்த சந்தேகமான பாலை உறிஞ்சி எடுக்கிறது இருக்குது, ஓ அதனுடைய அசராத் தான், அதனுடைய தாற்பயம் தான் அந்த சந்தேகமான பால், அதனுடைய வேலைதான் சில நேரங்கள்ல வாயில தடமாற்றம் வரும் என்று சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை, இப்ப உள்ளத்துல கையை வச்சு நானும் நீங்களும் சொல்லுவோம், எத்தனை பேரை ஏமாற்றி எங்களுக்கு இந்த சம்பாத்தியம் வந்திருக்கிறது. ஹராம் ஹலால் பேணாத அமைப்புல எவ்வளவு சம்பாத்தியங்கள் செஞ்சிருப்போம். புள்ளே மதரசாக்கு போட்டிருப்போம், புள்ளே யூனிவர்சிட்டிக்கு போட்டிருப்போம். ஹஸ்ரத் இவனுக்கு தொலை சொன்னா தொலைதான் இல்ல ஹஸ்ரத், ஏன்னா மதரசாக்கு போட்டாலும் பாஞ்சி வாரான் ஹஸ்ரத், நல்ல ஸ்கூல் ஒன்றுக்கு அனுப்பின ஹஸ்ரத் திரும்புறான் இல்ல ஹஸ்ரத். எந்த உடம்புல ஹராமான ரத்தம் ஓடுமோ அந்த உடம்பால ஹலால் செய்யக்கூடிய ஆசை வரவே வராது. ஆனா புள்ள இமாம் ஷாஃபிஈய போல வரணும் என்று எதிர்பார்க்கிறோம், புள்ள இமாம் புகாரிய போல வரணும் என்று எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு இத்த தக்குவாவும் இல்ல, எங்களுக்கு இத்த ஹலாலான சம்பாத்தியமும் இல்ல. ஆனா புள்ள சாலிஹீன்களாக மாறணும் என்று எதிர்பார்க்கிறது இருக்குது.
இது ஒரு மடத்தனமான ஒரு எதிர்பார்ப்பு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் ஏன் இதை சொல்றேன் என்றா, எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் தான் இந்த காலத்துல புள்ளேல மாற்ற முன்னால உம்மா வாப்பாவாகிய நானும் நீங்களும் எங்களே மாற்றிக்கொள்வோம். நாங்களே மொபைலோட தான் இருக்கிறோம், நாங்களே எங்களை காலத்தை வீணாக்குறோம், நாங்களே தொழில பக்குவம் இல்லாம இருக்கிறோம். ஆனா புள்ளேக்கிட்ட எதிர்பார்க்கிறது இருக்குதே, இது ஒரு உண்மையான விஷயமா? இல்ல, கஷ்டமான ஒரு விஷயம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சரி, நாங்க சாலிஹீன்களாக வாழக்கூடிய நேரத்திலேயும் ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களோட புள்ளேலுக்கு ஒரு நல்ல ஒரு சகவாசத்தை உண்டாக்குறது. வல்லாஹி சொல்றேன், இந்த காலத்துல ஆக சிறந்த குடும்பங்கள்ல இருந்து வந்த, ஆக தக்குவா உள்ள குடும்பங்கள்ல இருந்து வந்தவர்கள், ஆனா அந்த புள்ளேல பார்த்தாலும் சில நேரத்துக்கு ட்ரக் மாறி போறாங்க. இந்த நேரத்துல சில நேரங்கள்ல வல்லாஹி என்னைய யாரும் தவறாக நினைக்கவானம், நாங்க புள்ளேல நல்லாக தான் வளர்க்கிறோம், ஆனா உள்ளத்துல உள்ள அசுத்தம் என்ன தெரியுமா? அடுத்தவர்களுடைய புள்ளேல பத்தி குறையாக பார்க்கிறேன். நான் எந்த புள்ளேல நல்ல வசதியாக தான் அனுப்பியிருக்கிறேன், நான் எந்த புள்ளையில நல்ல ஸ்கூலுக்கு தான் அனுப்பியிருக்கிறேன், எந்த புள்ளையில நான் கண்ட்ரோலாக தான் பழக்கிறேன். ஆனா இவருடைய புள்ள தவறான வழிக்கு போயிட்டு, இவர் சொல்ல எனக்கே புதுனமா இருக்குது ஹஜ்ரத், நான் எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக பார்த்தேன் ஹஜ்ரத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அய்யப அஹாஹு பிதன்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலஹு. யாரு தன்னுடைய ஒரு சகோதரரை அவர் செய்யக்கூடிய தவறு பாவங்கள் குறைகளை வச்சு தரக்குறையாக நினைப்பாங்களோ, அந்த தவறு அந்த பாவத்தை உங்களோட வாழ்க்கையில உண்டாக்காம அல்லாஹ் உங்களை மௌத்தாக்கவே மாட்டான். அடுத்தவர்களுடைய புள்ளையில பார்த்து பாருங்களே, புள்ளையில வளர்த்திருக்கிற மாதிரி ரஷ்யாவது காரங்களை போல ரோட்ல திரிகிறாங்க. அடுத்தவர்களை நாங்க எப்ப குறை சொல்லுவோமோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ் செல்லுது பாவத்தை வெறுக்குங்க, பாவியை வெறுக்கவா. எப்ப நீங்க குறையாக சொல்லுவீங்களோ அந்த குறைய அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் உண்டாக்குவார். ஏன் உங்களோட மகன் கட்ட மாறி போறார், நீங்க அடுத்த வந்த மகன்மார்களுக்கு பாவிச்ச வார்த்தை இருக்குது, ரப்புல் ஆலமீன் ரோஷம் உள்ளவன், அல்லாஹ் அதை உங்களோட வாழ்க்கையில் உண்டாக்கிட்டார். முஹம்மது பின் சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய ஆலிம். யூசுப் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விஷயத்துல அவ்வளவு பிரபல்யமான ஆலிம், பெரிய திறமசாலி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன நடந்துச்சேண்டா, கடன் தலைக்கு மேல போயிட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு அத்தாரிட்டிஸாக வந்தாங்க. இப்ப இவர் உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு போறாங்க, அரெஸ்ட் பண்றதுக்கு போறாங்க. அந்த நேரத்தில் முஹம்மது பின் சீரீன் ரஹிமஹுல்லா, உலமாக்களுக்கு பேரை சொன்னாவே தெரியும். அந்த முஹம்மது பின் சீரீன் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, எனக்கு இந்த நிலைமை வாரதுக்கு காரணம் என்னென்று தெரியும் என்று சொன்னாங்க. கேட்டாங்க, ஏன் 40 வருடங்களுக்கு முன்னால ஒருத்தர் பங்கலோத் ஆகிட்டார், பேங்க்ரப்ட் ஆகிட்டார். அவரை பார்த்து நான் கேவலமா யா முஃப்லிஸ் ஏ பங்கலோத்காரனே என்று அவரை தர குறையாக நான் பேசிட்டேன். 40 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் என்னை அந்த நிலைமைக்கு மாற்றித்தான். நீங்க ஆலிமாக இருக்கலாம், முஃப்தியாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம். எப்ப அடுத்தவர்களை பற்றி நீங்க சொல்லுவீங்களோ அது உங்களோட வாழ்க்கையில 40 வருஷத்துக்கு போறோம் சரி வரலாம். அப்ப ஏன் எங்க மகனுக்கு இப்படி நடந்துச்சு, உங்களோட மகனுக்கு ஏன் நடந்துச்சுன்னா நீங்க யோசிங்க, உங்களோட வாயால யாத சரி புள்ளைகளுக்கு என்ன சரி சொன்னீங்களா என்றதான். எனவே நானும் நீங்களும் தக்குவா உள்ளவர்களாக மாறுறதாக முக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, லவ் சகர்து மின் கல்பின் லஹஷீது அன் அகூன கல்பன். ஒரு நாயை பார்த்து கொஞ்சம் கேவலமா பேசினா எனக்கு பயமா இருக்குது, நாளைக்கு என்னைய அல்லாஹ் நாயாக மாற்றுவானா. மிருகத்தை பத்தி கூட இல்ல எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்ல, ஏன் நாளைக்கு அல்லாஹ் என்னைய நாயாக மாற்றுவானோ. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் எங்களை பிள்ளைகளுக்கு நல்ல சகவாசத்தை உண்டாக்குறது. வந்திருக்கக்கூடிய வாலிபர்களே, நீங்கள் எல்லாமே நல்லவர்கள் தான். ஆனா சில நேரங்கள்ல நாங்க தவறான வழிக்கு போறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான் எங்களோட நண்பர்கள் என்று வரக்கூடிய நேரத்தில்
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அல் மர்உ அலா தீனி கலீலிஹி. ஒரு மனிதன் அவருடைய நண்பனுடைய மார்க்கத்துல தான் இருப்பான் என்பதாக சொன்னார். உங்களுக்கு என்னைய பத்தி தெரிஞ்சு கொள்ளணுமா? நீங்க எந்த ப்ரொஃபைல பார்க்க தேவையில்லை. எந்த நண்பர்கள் யார் என்று பாருங்க. அந்த நண்பர்களை போலதான் எந்த கேரக்டரும் இருக்க செய்யும். எனவே ஒரு மனிதன் அவர் யாரு? அவருடைய நண்பர்களுடைய மார்க்கத்தில் தான் இருப்பார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நண்பர்கள் மூலமாக எவ்வளவு நல்ல மக்களும் தவறான வழிக்கு போவாங்க. ஆலிந்த மகன், முஃப்திட மகன், டாக்டர்ட மகன், நல்ல ராயல் ஃபேமிலியுடைய மகன் தவறான வழிக்கு போறார். ஏன் போறார்? அவருடைய கூட்டாளிமார்களின் காரணமாக போறார். பொதுவாக இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பியர் பிரஷர் என்று சொல்லுவாங்க. பியர் பிரஷர் என்று சொன்னா கூட்டாளிமார்கள் உண்டாக்குற பிரஷர் இருக்குது. உலகத்தில் ஆக பயங்கரமான பிரஷர். கியாமத்துடைய அடையாளங்களில் இன்றும் உள்ளதுதான். உம்மா வாப்பாவை தூரமாக்குவாங்க. வாப்பாவை தூரமாக்குவார், நண்பர்களை கிட்டே ஆக்கிக் கொள்வார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல உக்பா இப்னு அபி முஈத் ஒரு காஃபிர். அவருடைய ஒரு பழக்கம் இருந்துச்சு, சாப்பாடு போடுவார். ஒரு பிரயாணம் போயிட்டு வந்தாலும் சாப்பாடு போடுவார். ஒரு நாள் சாப்பாடு போட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிடுறாங்க, நீங்களும் வாங்க சாப்பாட்டுக்கு என்பதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பாட்டுக்கு போனாங்க. ஆனா சாப்பிடல. சொன்னாங்க, உக்பா தாவத் கொடுக்கிறாங்க, உக்பா நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தா நான் சாப்பிடுறேன் என்பதா. எனவே அவரும் ரொம்ப சந்தோஷமாக இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் அந்த சந்தோஷத்துல சாப்பிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் போனதுக்கு பிறகு இப்ப கூட்டாளிக்கு கேள்விப்படுவது என்ன? உபை இப்னு கலஃபுக்கு கேள்விப்படுவது, உங்களோட நண்பர் உக்பா இப்னு அபி முஈத் திரும்பிட்டார், இஸ்லாத்துக்கு போய்விட்டார், மதம் மாறிட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, என்ன நடக்குது? உடனடியாக வந்துட்டார். இந்த காலத்திலும் அப்படிதான். சில நேரங்கள்ல தவறான வியாபாரங்கள், தூளோட, லவ் அஃபேர்ஸோட, பாவங்களோட, போனோகிராபியோட வாலிபர்கள் பாவத்தில் ஈடுபடுவாங்க. கொஞ்சம் திரும்பி பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்துல, தஸ்பீஹ் எடுக்கக்கூடிய நேரத்துல, குர்ஆன் எடுக்கக்கூடிய நேரத்துல அடுத்த கூட்டாளிமார்கள் ஒரு நாளும் விட மாட்டாங்க. என்னடா தொப்பியோட போறானாமே, பள்ளிக்குள்ள போறானாமே, திரும்பிட்டானாமே, இவனை விடக்கூடாது, இவன் எப்படி சரி மறுவதில் தட்டுவணும் என்று வருவாங்க. அத மாதிரிதான் உபை இப்னு கலஃப் வந்துட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, என்ன நீ பேசிட்டா என்று சொல்ல போல அந்த பேசின முறையில உக்பா இப்னு அபி முஈத்துக்கு வெட்கம் வந்துட்டு சொன்னாங்க, இல்ல இல்ல, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சாப்பிடாம இருந்தார், அவர் சாப்பிடுறதுக்காக வந்து போய்க்கு நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் என்று சொன்னார். எங்கட மொழியில சொல்றேன்டா சொல்லிட்டாரு, இந்த பருப்பு எல்லாம் எனக்கிட்ட வேவாது, நீ உண்மைக்குமே எந்த கூட்டாளி என்றா அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்துல பேசி துப்பிட்டு வா, அப்பதான் நீ எந்த கூட்டாளி என்று சொன்னாங்க. இந்த காலத்துல நடக்குதா இல்லையா? வாப்பட தோக்க தூக்கிட்டு வா, உம்மட ஜுவல்லரிய தூக்கிட்டு வா, கார எடுத்துட்டு வா, உம்மவா பெருசி நானா பெருசி, நீ உண்மைக்குமே எந்த கூட்டாளி என்றா என்று எவ்வளவு விஷயங்களை செல்லுவோம். அந்த பியர் பிரஷர் இருக்குது. உம்மாவும் விளங்காது, வாப்பாவும் விளங்காது, மனைவியும் விளங்காது, பிள்ளையும் விளங்காது, அல்லாவும் விளங்காது, ரசூலும் விளங்காது. இதற்கு வரலாறு காட்டுது. எனவே உக்பா இப்னு அபி முஈத் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வேண்டி என்ன செஞ்சிட்டான் என்றா, நஊது பில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட மஜ்லிஸ்க்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துக்கு துப்பிட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நேரத்துல தான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை தவறான சகவாசம், தவறான நட்பு, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இருக்கிறார். وَيَوْمَ يَعَضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ سَبِيلًا يَا وَيْلَتَى لَيْتَنِي لَمْ أَتَّخِذْ فُلَانًا خَلِيلًا لَقَدْ أَضَلَّنِي عَنِ الذِّكْرِ بَعْدَ إِذْ جَاءَنِي. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَيَوْمَ يَعَضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ, கியாமத்துடைய நாள் இந்த உக்பா இப்னு அபி முஈத் இந்த அநியாயக்காரன்
கை சேதத்துல அவருடைய விரல்களை கடிச்சு கடிச்சு தொப்புவார் என்பதாக சொன்னார். சிலவங்க டென்ஷன் ஆகினா விரலை கடிப்பாங்க, நெகத்தை கடிப்பாங்க, கடிச்சு கடிச்சு துப்புவான். எனக்கு இந்த ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதை எடுக்கிறீச்சே என்பதாக அப்ப கவலைப்படுவார். யா வைலதா லைஸனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா. எனக்கு இந்த உக்பா இப்னு அபி முஈத் கை சேதப்படுவான், இந்த உபை இப்னு கலஃப இந்த கூட்டாளி ஆக்கிக்கலாம் இருக்கேன்ச்சே. இந்த கூட்டாளி சுத்தி தான் எனக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்துச்சு, எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஆனா நான் காதுக்கு கேட்காம இந்த கெட்ட நண்பனுடைய பேச்ச கேட்டனே, கவலைப்படுவார், கை சேதப்படுவார். அது சுற்றிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் நண்பர்களை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் ஹலீல். ஹலீல் என்ற ஃப்ரெண்ட், ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் ஃப்ரெண்ட். ஹலீல் என்ற வார்த்தையுடைய ப்ளூரல் பன்மதான் அஹில்லா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவ் இல்லல் முத்தகீன். கியாமத்துடைய நாள் ஒவ்வொரு நண்பனும் அடுத்த நண்பனுடைய விரோதியாக மாறிடுவார். Each and every friend will be the enemy of the other. ஒவ்வொருத்தரும் அடுத்தருடைய விரோதியாக. இங்க அம்பையாடுவோ என்று சொல்லிக் கொண்டவங்க, உசுறு என்று சொல்லிக் கொண்டவங்க, நீ இல்லாம நான் இல்லை என்று சொன்னவங்க, உம்மா வாப்பவ நண்பனுக்காக வேண்டி மறந்தவங்க, கியாமத்துடைய நாள் விரோதிகளாக மாறிடுவாங்க. ஒவ்வொருத்தரை மாற்றி கொடுப்பாங்க. இவன் தான் எனக்கு ஃபர்ஸ்டுக்கு ஐசா படிச்சு கொடுத்தான், இவன் தான் ஃபர்ஸ்டுக்கு நீ இந்த டீலுக்கு போட்டான், இவன் தான் சும்மா போற குட்டி என்னோட லிங்க் பண்ணிட்டான், இவன் தான் முதலாவது பொனோகிராபி எனக்கு படிச்சு தந்தான், இவன் தான் ஒவ்வொருத்தரை மாற்றி கொடுப்பாங்க கியாமத்துடைய நாள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் அதோட முடிக்கல்ல, இல்லல் முத்தகீன், தக்வா உள்ளவர்களை தவிர என்பதாக அல்லாஹ் சொல்றான். சிலர்கள் உலகத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறாங்க தக்வா அடிப்படையாக வச்சு. யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சிலர்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு ஃப்ரெண்ட தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தா, ஒரு கம்பெனி ஒன்று எடுக்கிறதாக இருந்தா, நான் யார ஃப்ரெண்டாக எடுக்கணும் யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஸக்கரகுமுல்லாஹு ருயதஹு, யார பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவதோ, வஸாத ஃபீ இல்மிக்கும் மன்திகுஹு, யாரோட பேசக்கூடிய நேரத்துல உங்களுடைய இல்மு கூடுமோ, அறிவு கூடுமோ, வஸக்கரகுமுல் ஆகிரத அமலுஹு, அவருடைய செயல்களை பார்த்தா உங்களுக்கு ஆகிராவுடைய சிந்தனை வருவதோ, இந்த 3 அடையாளங்களை வச்சு கூட்டாளி புடிங்க என்பதாக சொல்றாங்க. பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும். உள்ளத்துல கைய வச்சு எங்கட கூட்டாளி மாறுகிற லிஸ்ட யோசிச்சு பாருங்க. அவனை பார்த்தா முஸ்லிமா காபிரான்றதே சொல்லலாம். முடிய வளர்த்திருக்கிற மாதிரி, தாத குத்திருக்கிற மாதிரி, பச்சை குத்திருக்கிற மாதிரி, இவன் களிமா சொன்னவனா இல்லையா? இல்ல, யார பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருவதோ, வஸாததி இல்மிக்கும் மன்திகுஹு, பேசினா இல்மு கூடும். ஆனா நாங்க பேசினா மெச்ச பத்தி, படத்தை பத்தி, அவனை பத்தி, இவனை பத்தி, வானத்தை பத்தி, லப்டப்பை பத்தி, துனியாதான் பேசிக் கொண்டிருக்கிறான், பாவத்தை பத்தி தான் பேசுறான். யாருடைய செயல்களை பார்த்தா ஆகிராவுடைய சிந்தனை வருவதோ. இப்ப யோசிங்க, ஆட்டக்குள்ள அல்லது போட்டுக்குள்ள நாங்க காணக்கூடிய நண்பர்கள், அவர்களை பார்த்தா ஆகிராவுடைய சிந்தனை வருவதா? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கவலைக்குரிய விஷயம், சில நேரங்கள்ல இந்த பேட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, இது எங்களை எங்கேயோ கொண்டு போய். நல்ல குடும்பங்கள்ல சேர்ந்தவங்க, நல்ல தக்குவா உள்ளவர்களுடைய புள்ளேர் சில நேரங்கள் இந்த தவறான சகவாசத்தின் காரணமாக எங்கேயோ போறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முக்கியம் உங்க வாப்பா என்ற அமைப்புல நாங்களும் எங்களோட புள்ளேல சாலிஹீன்களாக வளர்க்கிறதுக்காக வேண்டி நாங்க முத்தகீன்களாக மாறணும். அதே மாதிரி அந்த சிறார்கள் வாலிபர்களும் பார்க்கணும் உம்மா வாப்பாவுடைய மதிப்ப, அந்த கண்ணியத்தை உள்ளத்துல பேணி நல்ல நண்பர்களோட நாங்க எப்ப சேருவோமோ நாங்களும் சாலிஹீன்களாக மாறுவோம்.
எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவார்.